அரசியல் படிப்போம், பேசுவோம், விவாதிப்போம். தமிழக தேர்தல் களத்தின் பல்வேறு கோணங்களை விரிவாக அலசுவோம். நம்ம சேனலுக்கு வரும் புதிய பார்வையாளர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். நியூஸ் போக்கஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஜேர்னலிஸ்ட் சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். 3 நாள் பயணமா டெல்லி போயிருக்கக்கூடிய முதலமைச்சர் விஜய் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவரான ராகுல் காந்தி அவர்களையும் சோனியா காந்தி அவர்களையும் சந்திச்சு பேசியிருக்காரு. இந்த சந்திப்பு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வாய்ப்பு இருக்கா? இந்திய கூட்டணிக்குள்ள விஜய் வரதுக்கான வாய்ப்பு ஏற்றிருக்கா சார்? ஆமா, நிச்சயமாக அதற்கான வாசல் தான். அது விஜய் அவர்கள் வருவதற்கான வாசல் என்பது இந்த சந்திப்பு ஒரு நிலை. திமுக அறிவித்து விட்டார்கள், இந்தியா கூட்டணியில நாங்க காங்கிரஸ் இருக்கிற பக்கத்துல நாங்க போகல, இடம்பெறல என்றே தெளிவாக அறிவித்து விட்டார்கள். நீங்க அதே நேரத்துல இந்தியா கூட்டணி நடத்தின கூட்டத்துல கலந்து கொண்ட பல கட்சிகளும் திமுக வராம இருந்தது தவறு, திமுகவை அழைத்திருக்கணும், காங்கிரஸ் கொஞ்சம் இறங்கி போயிருக்கணும் அப்படின்லாம் வெளிப்படுத்துறாங்க. ஆனா திமுகவுக்கு இனிமேல் அந்த காங்கிரஸோடு சமரசம் அப்படிங்கிற புள்ளிக்கு இடமே இல்லை. அப்ப இந்தியா கூட்டணியினுடைய மையம் காங்கிரஸ் தான். அப்ப அதனோடு போவதற்கு திமுகவுக்கு மனவருத்தம் இருக்கிறது. அவங்க அடுத்த நிலையை நோக்கி போயிட்டாங்க, 3வது அணியை நோக்கி உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை நோக்கி திமுக நகர்ந்து விட்டது. அப்ப காங்கிரஸுக்கு எப்படியாவது விஜய் அந்த அணியில இடம்பெறணும். நீங்க விஜய் இடம்பெறுவது என்பது தமிழ்நாட்டுக்கு மட்டுமான அரசியல் கிடையாது. நீங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய கர்நாடகாவா இருக்கலாம், ஆந்திராவா இருக்கலாம், கேரளாவா இருக்கலாம், பாண்டிச்சேரியா இருக்கலாம், இங்கெல்லாம் இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். பட் அப்படி நினைக்கிறாங்க காங்கிரஸ் கட்சி, அது ஏற்படுத்தவும் செய்யும். பட் விஜய் பிரச்சாரத்துக்கு போவாரா? அது ரொம்ப முக்கியமான இடம். நீங்க அவங்க கட்சியினர் போட்டியிடுகிற பொழுது அவங்க கட்சி வேட்பாளர்களுக்கே அவர் மொத்தம் பிரச்சாரம் செய்த நாட்கள் ஒண்ணு இருக்கு. அந்த அளவுக்கு இந்தியா கூட்டணிய அவர் இங்க தமிழ்நாட்டுல இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிப்பார். அந்த அளவுக்கான ஒரு உடன்பாடு ஏற்படும் நான் நம்புகிறேன். அதுதான் நமக்கு டெல்லி விசிட் காட்டுது. ராகுல் காந்தி அவர்களை அவர் சந்தித்ததா இருக்கலாம், சோனியா காந்தி அவர்களுடனான சந்திப்பா இருக்கலாம், அதை உணர்த்துது. பட் இப்ப திமுக ஒரு அரசியல் முன்னெடுத்தாங்கல்ல, பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறத கூர்மைப்படுத்தினது, இந்தியாவுக்கான வழக்கறிஞர் ராகுல் காந்தியை போய் பீகார்ல சொன்னது, 2019 பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல ராகுல் காந்தி தான் பிரதமர் வேட்பாளர்னு முதல்ல சொன்ன கட்சி திமுக. அந்த மாதிரி இடம்பெறாது. பட் இந்தியா கூட்டணியில தாவேகா ஒரு மையமாக தமிழ்நாட்டினுடைய முகமாக இருப்பாங்கிறது தான் இந்த டெல்லி விசிட் நமக்கு உணர்த்துது அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னா நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போயிருக்கிறார். அந்த கூட்டத்திற்கு செல்கிற பொழுதும் முந்தைய நாள்ல அவர் குடியரசுத் தலைவர், துணைத் தலைவர் இவர்களையெல்லாம் சந்திக்கிற அந்த நாள்லையும் அதற்கு இணையான முக்கியத்துவத்தோடு ராகுல் காந்தி அவர்களை, சோனியா காந்தி அவர்களை சந்திக்கிறார். நீங்க இதை வெறுமனே சந்திப்பை நம்ம கடந்துட முடியாது. கூட்டணிக்கு ஆதரவு கொடுத்தாங்க, அதுக்கு நன்றின்னு சொல்ல போனாரு, அப்படிலாம் கடந்துட முடியாது. அதுக்கு நன்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே. தாவேகா செயல இருந்து இதுக்கான எந்த ஒரு பதிலுமே இல்ல, இந்திய கூட்டணி பத்தியான எந்த ஒரு டாக்குமே அவங்க செயல இருந்து இல்லாம இருக்குல்ல சார்? இல்ல, அது இப்போதைக்கு பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னு அவர்கள் நினைத்திருக்கலாம். இனி தேர்தல் வரப்போது 2029. அவங்க ரொம்ப சாமர்த்திய சாதுரிய ஆட்டம் சொல்லுவாங்க அரசியல்ல. அந்த ஆட்டம் ஆடுறாங்க. ஒரு எம்பி பதவி கிடைக்குதுங்க, சாதாரண விஷயம் இல்லை. ஒரு கட்சி தொடங்குகிறார்கள், தொடங்கிய 2 ஆண்டுகள்ல ஆட்சிக்கு வர்றாங்க. அந்த ஆட்சிக்கு வந்த உடனே ஒரு ராஜ்யசபா எம்பி பதவி தாவேகாவுக்கு வருவதற்கான வாய்ப்பு உருவாகுது. அந்த வாய்ப்பு பதவிக்கு காங்கிரஸ் கிட்ட கொடுக்குறாங்க. அதே கொடுக்குறாங்க. காங்கிரஸ் மேல அவ்வளவு ஈர்ப்பா? அப்ப நீங்க தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருக்கலாமே, எதுக்கு தனி கட்சி? அதற்குள்ள ஒரு செய்தி இருக்குல்ல. நீங்க பார்லிமெண்ட் போனீங்கன்னா ஒன்னுல பிஜேபியை திட்டணும் அல்லது பிஜேபியை ஆதரிக்கணும். 2 நிலைப்பாடுல ஒண்ணுதான் எடுக்க முடியும். நீங்க அங்க போய் தமிழ்நாட்டுல விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடும்போது பிஜேபி ஒரு நிலைப்பாடு எடுத்தாங்க, நடுநிலை வகிக்கிறோம். அந்த நிலைப்பாடு எடுக்க முடியாதுல்ல அங்க போய். நீங்க அப்ப அங்க போனா என்ன செய்யணும்? ஒண்ணுல பிஜேபியை கடுமையாக விமர்சிக்கணும், அது ஒரே ஒரு எம்பி போறவர், அவர் விமர்சிக்கணும் அல்லது ஆதரிக்கணும். ஆதரித்தால் பாருங்க, நாங்க பிஜேபியோட பி டீம்னோம், அவர் பாருங்க டெல்லியில போய் மாநிலங்களவையில அவரோட ஆள் இந்த தீர்மானத்துல ஆதரவு கொடுத்துட்டாரு அப்படின்னு பேசுவாங்க. அப்ப அவங்க அப்படியே என்ன பண்ணிட்டாங்க, அந்த பந்தத்துக்கு அப்படியே காங்கிரஸ் கையில கொடுத்துட்டாங்க. நீ உருட்டிட்டே இருங்க. இலக்கியத்துல ஒரு வார்த்தை வரும், அதை சொன்னா கொஞ்சம் கொச்சையாக மாறிடும். அந்த இலக்கிய வார்த்தை என்பதனால நாம அதை சொல்லலாம், தப்பு, அது கொச்சை கிடையாது. ஏன்னா இலக்கிய பதம் அது. அந்த வார்த்தையை நம்ம பிரயோகப்படுத்தும் போது சாதாரணமாக சொன்னா கொச்சையாக இருக்கும். தெங்கம்பலம் கதை சொல்லுவாங்க, அதுக்கு மேல அதை நான் விவரிக்க விரும்பல. அந்த தெங்கம்பலம் கதையில யாரு கையில தேங்காய் கிடைச்சாலும், ஒரு மனிதர் கையில கிடைச்சா அதை உருட்டி தேங்காய் சட்டையா இருப்பார், அவ்வளவுதான். நீங்க ஒரு நாயின் கையில் தேங்காய் கிடைத்தால் அதை உருட்டிக்கிட்டே போகணும்னு இந்த இலக்கியத்துல வார்த்தைகள் வரும். அது மாதிரி தாவேகா ஒரு சாமர்த்திய ஆட்டம். நான் என் சைட்ல இருந்து எம்பி ஆனா தானே அங்க போய் பிஜேபி ஆதரிக்கணும் அல்லது எதிர்க்கணும். அந்த பந்த காங்கிரஸ் கையில கொடுத்துறேன். பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களுக்கு வியூகம் முதல்ல நமக்கு நினைவு இருக்கும். தாவேகாவினரே நம்பல, பஸ் சொன்னது பிரவீன் சக்கரவர்த்தி 18% ஓட்டு இருக்குன்னு. அப்ப அதுக்கு பிரதிபலன் செஞ்ச மாதிரி ஆயிடுச்சு.
நான் உங்களோட சாமர்த்திய ஆட்டத்தை தான் எக்ஸ்பிளைன் பண்றேன் முதல்ல. ரெண்டாவது பாருங்க, அந்த இடம் காலி இடம் CV சண்முகத்தால் உருவான இடம். இந்த CV சண்முகம் தன்னோட MP பதவியை விட்டுட்டு தான் MLA எலெக்ஷன் மையத்துல நின்றார். அவருக்கு ஒரு கணக்கு இருந்துச்சு, CV சண்முகத்துக்கு ஒரு கணக்கு இருந்தது. தாவேக்காவுக்கு நம்ம ஒரு 3/2 பங்கு MLAக்கள் உடைத்துட்டு ஆதரவு கொடுத்து ஒரு 32 பேரை திரட்டிட்டோம்னா நாமும் அமைச்சராகி விடலாம் என்கிற கணக்கு இருந்தது. அதனாலதான் 144 எண்ணிக்கையில அவருடைய ஓட்டு இருக்கு. அப்ப அவருடைய ராஜினாமாவால் உருவான இடம். அப்ப CV சண்முகமே நாளைக்கு பாக்குற போது, ஏன்னா இது விஜய்க்காக நம்ம ஆதரவுலாம் கொடுத்தோம், நம்மகிட்ட இருந்து MP பதவியும் போச்சு, அதுலயும் தாவேக்க வந்து உட்கார்ந்துருக்காங்க, ஹிஸ்டாரிக்கல் மிஸ்டேக்குமோ, வரலாற்று தவறாயிரும். அதிமுகவுக்கான இடம். நீங்க CV சண்முகம் மன வருத்தத்தை விட்டுருங்க, அதிமுக வைத்திருந்த இடம். அவ அதிமுக இருந்து இன்னொருத்த ஓடி வரணுமே. நீங்க அதிமுக இருந்து கடம்பூராஜ் வர்றாரு, கடம்பூராஜ் சாதாரண டிடிவி தினகரனை தோக்கடிச்சவர் 21ல. அப்படி பல முக்கிய புள்ளிகள் வர்றாங்க. அப்ப அதிமுக கிட்ட இருந்து ஒரு ராஜ்யசபா எம்பிய தாவேக்கா தனதாக்கிக்குச்சு அப்படிங்கிற ஊடக செய்திகளையும் தவிர்த்திருக்காங்க பாருங்க, காங்கிரஸ் கொடுத்தது மூலமா. அப்படி எல்லாமே அவங்க கணக்கு தான். அதனால 28ல தான் அடுத்த அவங்க 29 தேர்தலுக்கு தயாராகிற பொழுதுதான் பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற நிலைப்பாட்டை கொஞ்சம் பேச வேண்டிய தேவை வரலாம். இது பாதுகாப்பான ஆட்டம்னு அவர்கள் கருதி இருக்கலாம். அதனாலதான் அது தாவேக்கா பொறுத்த வரைக்கும் வந்து தற்செயலான கூட்டணிக்கா வந்து தாவேக்கா வச்சுக்க முடியுமே தவிர, இப்ப திமுக அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் பாஜக எதிர்ப்ப மாநில அளவுல முன்னிறுத்தக்கூடிய மிக முக்கியமான கட்சி. இந்திய கூட்டணியிலும் பாஜக அதிகம் வந்து எதிர்த்து பேசினது MK ஸ்டாலின் அவர்கள் தான். அப்படிப்பட்ட நபரை கைவிட்டுட்டு விஜயை கொண்டு வர மூலமா லாங் டைம் நோக்கி நகருமா சார் அது? இல்ல, அது வந்து காங்கிரஸோட பின்னடைவுங்க. அது நீங்க காங்கிரஸ் வந்து ஒரு அகில இந்திய கட்சி, தேசிய கட்சி. அவர்களுடைய இலக்கு என்பது நீங்க பாஜகவுக்கு ஒரு இலக்கு இருக்குல்ல, காங்கிரஸ் இல்லாத இந்தியா. நேற்று வர திமுக எதுக்கு தொந்தரவு பண்ணாங்க? ஏன்னா அவர்களுக்குள் குடுக்கல் வாங்கல் பிரச்சனையாக இருந்தது. காங்கிரஸை கூட்டணியில வச்சிருந்தீங்க, பல குடைச்சல்களை கொடுத்தாங்க. இந்தியா முழுவதும் பிஜேபி ஜெயிக்குது. இங்க இந்தியா கூட்டணி 40-40 வருது, இங்கேயும் பாண்டிச்சேரியும் சேர்த்து. பக்கத்துல அதே போன்று 2019 எடுத்தா 38 சீட்டு ஜெயிக்கிறாங்க. அப்ப இது எல்லாம் பாஜகவுக்கு ஒரு உறுத்தலை தருது. அப்ப காங்கிரஸ் என்ன செய்யணும்? காங்கிரஸுக்கு முதல்ல தேர்தலை அணுகுகிற முறையிலேயே அவர்கள் ஒரு தோல்வி மாடல்ங்கிறேன். நான் ஒரு 2-3 உதாரணங்கள் சொல்றேன். கேரளால இப்ப சட்டமன்ற தேர்தல் நடந்ததுங்க. கேரளா சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கிறது. நீங்க கம்யூனிஸ்டை விமர்சிச்சீங்க. கம்யூனிஸ்டை என்ன விமர்சிச்சிருக்கணும்? அவங்க ஆட்சி நிர்வாகம் சரியில்லை, 5 ஆண்டுகள் மக்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கல, கம்யூனிஸ்டர் ஊழல் பண்ணிட்டாங்கன்னு கூட விமர்சிங்க. கேரள மாநிலத்தோட முடிச்சுக்கோங்க. ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, அங்கே KC வேணுகோபால், அதே மாதிரி அகில இந்தியாவில் உள்ள மல்லிகார்ஜுன கார்கே, எல்லாரும் கேரளாவுக்கு வந்து பினராயி விஜயனுக்கும் பாஜகவுக்கும் தொடர்பு இருக்கு, மோடிக்கும் பினராயி விஜயனுக்கும் நேரடி தொடர்பு இருக்கு, அமலாக்கத்துறை சோதனை நடத்தினா வரவேற்கிறோங்கிறீங்க. நாளைக்கு எப்படி இந்தியா கூட்டணியில சேர்ந்து நிற்பீங்க? நீங்க அந்த தோல்வி வந்து ஒரு மாநிலத்துல இல்லைங்கிறேன். பீகார் எடுத்துக்கங்க. பீகார் மாநிலத்துல ராஷ்டிரிய ஜனதா தளம் எவ்வளவு பெரிய பார்ட்னரா இருந்துச்சு. அந்த லாலு பிரசாத் யாதவ் மகனை கடைசி வரை நீங்க முதல்வர் வேட்பாளர் சொன்னீங்களா? காங்கிரஸ் 8 தொகுதியில அவர்களும் வேட்பாளரை விடுறாங்க, காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் விடுது. பாண்டிச்சேரி வாங்க, ஃப்ரெண்ட்லி மேட்ச் போடுறாங்க. நீங்க இப்படியான ஒரு அணுகுமுறையோட நீங்க மாநில கட்சிகள் என்பவை பிராந்தியத்துல மட்டும்தாங்க இருக்கும். திமுக போய் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக பாண்டிச்சேரி தமிழ்நாட்டிலே அரசியல் பண்ணுவாங்க. அவங்க போய் பீகார்ல அரசியல் பண்ண போறாங்களா? மத்திய பிரதேசல பண்ண போறாங்களா? ராஜஸ்தான்ல பண்ண போறாங்களா? அப்ப காங்கிரஸுக்கு இந்தியா முழுவதும் ஒரு பெரிய தன்மை இருக்கு. அது முதல்ல மாறணும். நீங்க இன்றைக்கு நேரத்துலங்க கலைஞர் சொல்லிட்டு போயிட்டாரு, கூடா நட்பு கேடா முடியும்னாரு காங்கிரஸை பார்த்து. அப்ப திமுக அதை மீறி அவர்களை கை கொட்டுறாங்க. நீங்க 2011 உங்களுக்கு நினைவுல இருக்கலாம். MLA எலெக்ஷன்ல 63 சீட்டு காங்கிரஸ் வாங்கிட்டாங்க. எப்படி வாங்கினாங்க? மேல ரைடு, கீழே கூட்டணி பேச்சுவார்த்தை. நம்ம இன்னைக்கு என்ன பேசுறாங்க? திமுக இந்த தேர்தல் நேரத்துல டெல்லிக்கு அடிபணிய மாட்டோம், தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி. எடப்பாடி பழனிசாமி இருந்து 80 சீட்டு கேட்கறாங்க, பிஜேபி 70 சீட்டு கேட்கறாங்க, 27 சீட்ல சுருக்குனாரு. அன்னைக்கு காங்கிரஸ் மத்தியில் இருக்கும்போது எப்படி இருந்தது? அப்ப காங்கிரசினுடைய முகம் என்பது பாஜகவோட இன்னொரு பக்கம் தான். அதனால அவங்க வந்து திமுக தேவை இருக்கு, அதை உணர்ந்துருவாங்க, அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க. நீடித்த நிலைத்த அரசியலுக்கு, பாஜக எதிர்ப்பு அரசியலுக்கு திமுக தான் மைய புள்ளி தமிழ்நாட்டை பொறுத்தவரை. பட் அந்த புள்ளியிலேயே திமுகவே இனிமேல் தெளிவா நிக்க மாட்டாங்கன்னு தான் நான் யூகிக்கிறேன். இது என்னோட யூகம். என்ன காரணம் சார்? என்ன லாபம் அதுல? நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் எடுத்துக்கங்க. நீங்க நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் திமுகவோட பிரச்சாரம் என்ன? தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி, தமிழ்நாட்டுக்கு தலைகுனிய மாட்டேன், டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான போர். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு தேர்தல் தேதி நடந்துட்டு இருக்கும் போதே
தொகுதி மறுவரையறை மசோதாவை சட்ட நகலை எரிக்கிறார் மு க ஸ்டாலின் அவர்கள். இவ்வளவும் பண்ணாரு. ரிசல்ட் என்ன? 59 சீட்டு. பாஜக உள்ள வந்துருச்சு, தாவேக்கால ஜெயிச்சிருச்சு. அதுதானே தமிழ்நாட்டுல தாவேக வெற்றி பெற்றிருந்தாலும் பாஜக உள்ள வராதது ஒரு வெற்றி தான் சார் நமக்கு. இல்ல, பாஜக உள்ள வராதது வெற்றி. திமுகவுடைய தோல்விக்கு காரணம் இப்ப பாஜகவா தாவேக்காவா? அந்த புள்ளி இருக்குல்ல. நீங்க பாஜக எதிர்ப்பை திமுக ஆழமா கைப்பற்ற இன்னொரு கோணம் கூட கேட்கிறேன். பாஜகவை விமர்சிக்கவே செய்யலங்க விஜய். களத்தில் இல்லாதவர்கள், களத்திலே இல்லை, களத்தில் இல்லாதவர்களை பற்றி நாமே பேசணும்னு அதிமுக சேர்த்து சொன்னார். அதிமுக கூட 47 சீட்டு ஜெயிச்சிருச்சு. 47 சீட்டுங்கிறது பெரிய எண்ணிக்கை. திமுக 59, அதிமுக 47 பொருத்தி பாருங்க, தெரியும் அதனுடைய வலிமை. இவ்வளவுக்கும் அந்த கட்சியில ரொம்ப சிக்கல்களுக்கு மத்தியில் இந்த ஓட்டை வாங்கியிருக்கு. பிஜேபியோட இடம் என்ன இந்த தேர்தலில்? 4 சீட் இருந்த கட்சி 1 சீட் ஆயிருச்சு. அப்ப நீங்க பிஜேபியை எதிர்க்கும் திமுக. நான் சொல்றேன், அந்த கோணம் தான் சொல்ல வரேன். பிஜேபி எதிர்ப்பாங்க. தமிழ்நாட்டு நலன்ல, தமிழ்நாட்டு பிரச்சனைகள்ல பிஜேபி நீங்க இப்ப நிதி வேணும், மத்திய அரசு நிதி கொடுக்கணும். திமுக இருக்கும்போது பேரிடர் நிதி கொடுக்கல. இன்னைக்கு தாவேக்கா பாருங்க, செங்கோட்டையன் சொல்றாரு 1000 கோடி கேட்டோம்னு கொடுத்துட்டாங்க. ஆனா வர வேண்டியது 10,000 கோடி ஆச்சா சார்? 10,000 கோடி ஆச்சு. இந்த நேரத்துக்கு அவர் 1000 கோடி கேட்டிருக்காரு. நீங்க பிஜேபியை விமர்சிக்கணுங்க. பிஜேபி தமிழர்களே வஞ்சிக்குது, அதுல எனக்கு சந்தேகமே இல்லை. பட் தமிழ்நாட்டு அரசியல் கலை யதார்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, பிஜேபி எதிர்ப்பு மனநிலைக்கு ஓட்டு வங்கி என்று இருந்தது. 19 இருந்தது, 21 இருந்தது, 24 இருந்தது. 26 எலெக்ஷன் ரிசல்ட் அதானே காட்டுது உங்களுக்கு. ஒரு மாசா ஒரு நடிகர் வந்துட்டாரு. அவர் முன்னாடி பிஜேபி நிக்கல. அவர் முன்னாடி நீங்க செஞ்ச 1,31,00,000 பெண்களுக்கு கொடுத்த 1000 ரூபாயே நிக்கலங்க. 1,31,00,000 பேருக்கு மாசம் 1000 ரூபாய். ஒரு வீட்டுல கணவன் மனைவி இருந்தாங்கன்னா அந்த ஓட்டை கூட்டினாலே 2,66,00,000 பேரு ஓட்டுக்கு போச்சு. திமுகவோட இளைஞரணி மாநாடு விருதுநகர்ல போட்டாங்க. 1,50,000 லட்சம் இளைஞர்களை திரட்டியிருக்கோம். தமிழ்நாட்டில் வேற எந்த கட்சியாலாவது திரட்ட முடியுமா? அவ்வளவு பேர் நிர்வாகிகள்னாங்க. அந்த 1,50,000 லட்சம் நிர்வாகிகளும் ஒரு நிர்வாகி 10 ஓட்டு வாங்கியிருந்தா 15 லட்சம் ஓட்டு எங்க போச்சு? ஒரு மாவட்டத்துல கேட்கிறேன், தென் மாவட்டத்துல கேட்கிறேன். அப்ப நீங்க இந்த இனி திமுக முன்னெடுக்கக்கூடிய அரசியல் என்பது ஜென்சியை நோக்கி போவாங்க. இனிமேல் அவர்கள் பழைய மாதிரி பாஜகவை எதிர்த்து கொண்டே இருப்பார்கள். இன்னொன்னு கேட்கறேங்க, சிறுபான்மையினரின் அரணாக நின்றது திமுக தான், அதிமுக இல்ல. நான் சொல்றது விஜய் ஜெயலலிதா அவருடைய காலத்துல சொல்லல, சமீப காலத்துல கடந்த 5 ஆண்டுகள்ல திமுக சிறுபான்மையினரின் அரணாக இருந்தது. இஸ்லாமியர்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. கிறிஸ்டின் பெல்ட்ல போய் பாருங்க, எலெக்ஷன் ரிசல்ட்ல விஜய் தான் கூட வாங்கியிருக்காரு. நிறைய பூத்துகள்ல ஓட்டு கூட வாங்கியிருக்காரு. சரி, அப்படியே இஸ்லாமிய பெல்ட்ல வாங்க. இன்னைக்கு இவர்களுடன் மனிதநேய மக்கள் கட்சி இருந்தது, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இருந்தது. இப்ப ஐயுஎம் எல்லாம் அந்த பக்கம் ஷிஃப்ட் ஆயிட்டாங்க. நேற்று ஸ்டாலினோடு இருந்தோம், இன்று ஸ்டாலினோடு இருக்கிறோம், நாளையும் ஸ்டாலினோடு இருக்கிறோம். நான் சொல்லல, ஐயுஎம்எல் சொன்னாங்க. அதை விட்டுருங்க. மனிதநேய மக்கள் கட்சிக்கு ஒரு வருத்தம் இருக்கு பாருங்க. அடுத்த முறையில நாங்க தனி சின்னத்துல தான் போட்டியிடுவோம். அதையே இப்ப சொல்றாங்க. மதிமுக ஏன் வருத்தப்படுது? துரதிருஷ்டவசமாக உதயசூரியனில் நின்று விட்டோங்கிற. நேற்று வரை திமுக சீட்டு கிடைச்சா அது அதிர்ஷ்டவசம். இந்த தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறம் துரதிருஷ்டவசமா மாறுது. அப்ப இது திமுகவும் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இருக்கு. நீங்க தேர்தலுக்கு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுவாங்க. பாஜகங்கிற ஒரு எதிரிய தேவையே இல்லாமல் நீங்க 19 அது வெற்றி சூத்திரம், 21, 24 வெற்றி சூத்திரம், நீங்க 21 சுதாகரிச்சிருக்கிறோங்கிறேன். ஒண்ணுமே இல்லைங்க. 19 அது தேர்தல் 2019 உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை தருது. எடப்பாடி தலைமைக்கே 66 சீட்டு வருது 2021. அப்பவே அது பாஜக எதிர்ப்பை தாண்டி மாநில நலன, மாநில அரசியலுக்கான ஓட்டுன்னு அங்க சட்டமன்ற தேர்தல் ஒரு சேஞ்ச் நடக்குதுங்கிறத திமுக 21 தான் வெற்றி பெற்றாங்களா சார்? அதே பிரச்சாரத்தை முன்வைத்து வெற்றி பெற்றாங்க திமுக. அதுதான் சொல்றேன், 21 வெற்றி பெற்றாங்க. அதிமுக எத்தனை துண்டுகளாக இருந்ததுன்னு டிடிவி தினகரன் வெளியே போறாரு. 21 தொகுதிகள்ல அதிமுகவோட வெற்றியை பறிக்கிறார். 1ல 2ல 21 தொகுதியில பறிக்கிறார். அது மட்டும் இல்ல, அன்னைக்கு சசிகலா கட்சியில இல்ல, கட்சியில பல துண்டுகளாக சீனியர்ஸ் வெளியேறிட்டே இருந்தாங்க. அன்னைக்கு டிடிவி பெரிய மாசான லீடரா இருந்தாரு. 19 அவரே 5% ஓட்டு எடுத்திருந்தாரு. 21 ஒரு அணி அமைச்சிருந்தாரு. எஸ்டிபிஐ கட்சி இருந்தாங்க, தேமுதிக இருந்தாங்க. நீங்க அப்பவே பாஜக எதிர்ப்பையும் பிரச்சாரம் பண்ணீங்க. இத்தனைக்கு பின்புமே அதிமுக 66 சீட்டு நீங்க வந்திருக்காங்களே. அப்ப நீங்க விஜய் போன்ற ஒரு சக்தி வர்றப்ப இவ்வளவு எதிர்ப்புகளுக்கு மத்தியில் அதிமுக 66 எடுக்குதுன்னா விஜய் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துவார் அந்த மதிப்பீடு செய்ய தவறிட்டாங்க. அதை திமுக செய்திருக்கணும். இன்னொன்னு இருக்குங்க, திமுகவோட அந்த 5 ஆண்டு ஆட்சியில மக்களுக்கு நிறைய செஞ்சாங்க. நான் ஒண்ணுமே இல்லை, எங்க வீட்டுல எல்லாம் இபி பில், ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன். மின் மோட்டார் நீண்ட காலமா எங்க பாட்டி பேர்ல இருந்துச்சு. எங்க ஊர் பக்கம் ஆட்சி பேர்ல இருந்துச்சு.
உங்களுடன் ஸ்டாலின் முகாம் எங்க வீட்டு பக்கம் ஒரு முகாம் நடந்துச்சு. அந்த முகாமுக்கு போனோம். ஒரு 10 நிமிஷம் உரிய கட்டணத்தை செலுத்துறோம்னா அப்படியே மோட்டர் வந்து எங்க அப்பா பேருக்கு மாறிடுச்சு. வெறும் 10 நிமிடத்துல இது நடந்தது. இப்படி நிறைய விஷயங்கள் செஞ்சாங்க. பட் அதை தாண்டி திமுக தொண்டன் மகிழ்ச்சியா இருந்தாங்க கடந்த 5 வருஷத்துல. அந்த கேள்வி முக்கியமான என்னன்னா, உள்ளாட்சி தேர்தல் நடத்துனீங்களா? நீங்க உள்ளாட்சி தேர்தல் ஆளுங்கட்சியா இருக்கும்போது நடத்தியிருந்தா 4 கிராம பஞ்சாயத்து தலைவரா திமுக வந்திருப்பான், 2 கவுன்சிலர் வந்திருப்பான், ஒரு யூனியன் சேர்மன் வந்திருப்பாங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பகுதிகளிலையும் பிராந்தியத்திலையும் அவன் களப்பணி ஆக்டிவா செயல்படுத்திருப்பான். கூட்டுறவு சங்க தேர்தலே நடத்தலைங்க. நீங்க ஒரு ஆளுங்கட்சியா இருக்கும்போது கூட்டுறவு சங்க தேர்தலை நடத்தினா ஆளுங்கட்சிக்காரன் ஜெயிச்சு வருவான். அப்ப தொண்டன் எங்கெல்லாம் அவனுக்கான வாய்ப்பு இருக்கிறதோ அந்த வாய்ப்புகளை எல்லாம் மறுத்து விட்டு மக்களை நோக்கி திமுக சென்றிருந்தது. மக்கள் விஜயை நோக்கி போயிட்டாங்க. இவ்வளவு நேரம் நிகழ்வில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி சார். ரொம்ப நன்றி.